Hi viewers, how are you all of you? ஸோ இன்றைக்கி நம்ம யூசேஜ் ஆஃப் ஹாவ் டு அண்ட் மஸ்ட் அதுக்குள்ள டிஃப்ரென்சஸ் கொஞ்சம் பார்த்துடலாம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சென்ஸ்குமார் கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க டவுட்ஸ் எதுனாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் கொஞ்சம் எவ்வளோ ஃபீட்பேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது ஹாவ் டு அண்ட் மஸ்ட் பார்க்கலாம். நம்ம இந்த ஹாவ் டு மஸ்ட் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து. பட் லிட்ரலி யூ கேன் சி கிராமட்டிக்கலி தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹாவ் டு அண்ட் மஸ்ட். ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று வித்தியாசமானது. அதை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்குறோம். நம்ம ஐ மஸ்ட் ரைட் எ லெட்டர் டு அஜய், ஐ ஹாவ் டு ரைட் எ லெட்டர் டு அஜய். சேம் சென்டென்ஸ் தான் ரெண்டும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் மஸ்ட் போட்டிருக்கிறோம், செகண்டில் ஹாவ் டு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு மீனிங்குமே நான் வந்து அஜய் அப்படிங்கிற நபருக்கு ஒரு கடிதம் எழுதணும் அப்படிங்கிறது தான் ரெண்டுமே மீனிங். நார்மலாக நம்ம ஜென்ரலாக மேலோட்டமாக பார்த்தா மீனிங் அதுதான் இருக்கும். ஆனால் இன்னும் நம்ம லிட்ரலியாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு சென்டென்ஸுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மஸ்ட் அண்ட் ஹாவ் டு ஆர் போத் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அன் obligation, responsibility or necessary. While must can generally be replaced by have to in the present tense, there is sometimes a slight difference in the meaning or use. ஸோ ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகள், ரெண்டுமே பார்க்குறதுக்கு சேமாக இருக்கும். பட் தே ஹாவ் லிட்டில் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தம். ஓகே, லெட் us see what are the difference between them. Let's look at previous example using must. I must write a letter to Ajay. அந்த எழுதின சென்டென்ஸே இங்கேயும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ ஐ மஸ்ட் ரைட் எ லெட்டர் டு அஜய் அப்படின்னா நான் வந்து அஜய்ங்கிற நபருக்கு லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறத வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு யாருமே ஆர்டர் கொடுக்கல, மற்றவங்க யாரும் ஆர்டர் கொடுக்காம என் மனதிற்கு விருப்பப்பட்டு நானாக எடுத்த முடிவு அவருக்கு ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஐ மஸ்ட் கோ டு டெம்பிள், ஐ மஸ்ட் கோ டு சர்ச், ஆர் ஐ மஸ்ட் கோ டு த மாஸ்க் அப்படிங்கிறது வந்து நானாக டிசைட் பண்ணியிருக்கிறேன். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை, எனக்கு யாரும் ஆர்டர் போடலை, எனக்கு யாரும் போகணும்னு சொல்லலை. புரியுதா? நானாக டிசைட் பண்ணி நானாக இதை நினச்சிருக்கிறேன் மனசில், நானாக செய்யணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம மஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? இப்போ வந்து நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ அதே ஹாவ் டு பார்த்தீங்கன்னா அது சேம் சென்டென்ஸு தான். So we use have to when somebody else other than the speaker has made the decision. So I have to write a letter to Ajay. இந்த டெசிஷன் என்னால் எடுக்கப்படவில்லை, நான் வந்து இந்த முடிவு எடுக்கலை. லெட்டர் எழுதணுங்கிற முடிவு வந்து இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய மேலதிகாரி இருப்பாங்க இல்லையா, அவர் சுப்பீரியர் will give the order to us to draft some letter to someone. ஸோ சில பேருக்கு வந்து நம்ம சில கம்பெனிக்கு ஒரு லெட்டர் எழுதணும், நம்ம மேலதிகாரி நம்மகிட்ட வந்து அந்த லெட்டரை ரெடி பண்ணுங்கள், அந்த லெட்டரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்டர் போடுறாங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம அந்த ஆர்டரை ஒபே பண்ணி நம்ம எழுதக்கூடிய லெட்டருக்கு தான், அந்த நிகழ்ச்சிக்கு தான் என்ன சொல்கிறோம் நம்ம, ஐ ஹாவ் டு ரைட் அ லெட்டர் டு அஜய். இப்போ வித்தியாசம் பற்றி தான் மஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஓன் வில்லிங். அந்த ஸ்பீக்கர்னால் யார் சொல்கிறாங்களோ, இப்போ நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, என்னுடைய ஓன் வில்லிங்னஸ், என்னுடைய டெசிஷன், அது வந்து அதில் எந்த மாற்றமும் இல்லை, யாருடைய தலையீடும் கிடையாது. ஹாவ் டு யூஸ் பண்ணும்போது இன்னொருத்தருடைய தலையீடு உள்ளே இருக்குது. இன்னொருத்தனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறும் இன்னொருத்தனுடைய ஆர்டருக்கும் நம்ம பணிந்து அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஹாவ் டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். இப்போ புரிஞ்சிச்சா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்? அவ்வளோதான் ரெண்டுக்கும் உள்ளது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம், அதை பார்த்துடலாம். ஐ மஸ்ட் புக் அ ஹோட்டல் ஃபார் மை ட்ரிப் நெக்ஸ்ட் வீக். ஓகே, ஸோ இதில் என்ன, ஐ மஸ்ட் புக் அ ஹோட்டல் அப்படின்னா நான் ஒரு ஹோட்டல் புக் பண்ணணும், ஒரு லாட்ஜுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாட்ஜ் புக் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் வீக்கு டூர் போகிறதுனால ஒரு இது புக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? ஸோ ஐ மஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். So this is actually compound sentence. Okay, so this is, we can say I must book a hotel for my trip next week. அடுத்த வாரம் நான் ஒரு ட்ரிப்பு போகிறேன், ஊருக்கு போகிறேன், நான் அதுக்காக ஒரு ஹோட்டல் புக் பண்ண நினச்சிருக்கிறேன், புக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி மீனிங்கில் வருது. Here I am reminding myself that it is necessary to do. I have decided that it is necessary. ஸோ இது வந்து நான் எனக்குள்ளேயே ரெக்கலெக்ட் பண்ணிட்டேன், நானே இதை நினச்சி பார்க்குறேன், மறுபடியும் மனசில் நினைத்த விஷயங்கள்.
அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறது. இது வந்து தேவையான ஒரு விஷயம் நம்மளுக்கு. நான் அடுத்த வாரம் போகிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் புக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தேவையான அவசியமான ஒன்றுங்கிறத நான் ரிமைண்ட் பண்ணுறதுனால இது நம்ம மஸ்ட் போட்டிருக்கிறோம். அதே இது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். We have to wear a uniform at work. So we have to wear uniform at workplace or schools or wherever. நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ படிக்கிற ஸ்கூல்லையோ வந்து யூனிஃபார்ம் போட்டு போகணும் நம்ம, இல்லையா? யூனிஃபார்ம் போட்டு போகிறத நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா? இல்லை, ஸ்கூல் டிசைட் பண்ணுது. நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது கம்பெனி டிசைட் பண்ணுது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ஒபே பண்ணி அந்த ஆர்டருக்கு கீழ்ப்படிந்து நம்ம அந்த யூனிஃபார்ம் சீருடைகள் அணிந்து செல்கின்றோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹாவ் டுன்னு சொல்கிறோம். ஸோ இது நம்மளால் எடுக்கப்பட்ட முடிவோ நம்மளுடைய டெசிஷனோ நம்மளுடைய நெசசரியோ கிடையாது. ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலினுடைய நெசசரி, கம்பெனியில் உள்ள நெசசரி, கம்பெனியுடைய ஆர்டர், நம்மளுடைய சுப்பீரியர் இல்லையா? கம்பெனியில் சுப்பீரியர் நம்மளுக்கு ஆர்டர் போடுறாங்க, ஸ்கூல் வந்து பிரின்ஸிபல் ஸ்கூல்லாம் சொல்கிறாங்க நம்ம யூனிஃபார்ம் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போகணுன்ட்டு. ஸோ இது வந்து இன்னொருத்தங்க எடுத்த முடிவு அப்படிங்கிறதுனால இங்கே ஹாவ் டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். we have to wear uniform at work. ஓகே, பாருங்க இதில் என்ன எக்ஸாம்பிள், அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறவங்க. அவர் பாஸ் மேக்ஸ் us wear a uniform. It is an obligation that our boss has decided that it is necessary. The speaker, I'm not making this obligation, someone else. ஓகே, நான் இந்த முடிவு எடுக்கல, எங்கள் கம்பெனியோட பாஸ் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, அவங்க தான் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இது என்னுடைய முடிவோ என்னுடைய ஆப்ளிகேஷனோ கிடையாது அப்படிங்கிறது. அப்போ மஸ்ட் டு ஹாவ் டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? அப்போ கிளியராக மஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் வில்லிங், நம்ம எடுக்கக்கூடிய முடிவு, நம்மளுடைய ஒப்ளிகேஷன், நம்மளுடைய டெசிஷன், நம்மளுடைய நெசசிட்டி. பட் ஹாவ் டு இஸ் டிபெண்டிங் அதர்ஸ், சம்ஒன் எல்ஸ், கம்பெனியோட பாஸோ நம்மளுடைய சுப்பீரியரோ நம்மளுடைய மேலதிகாரி யாரோ அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அதற்கு நம்ம கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடிய இடத்துல வந்து ஹாவ் டு யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம், கம்பேரிங் சென்டென்சஸ். த டீச்சர் சேஸ் யூ மஸ்ட் கம்ப்ளீட் த எஸ்ஏ பை ஃப்ரைடே. ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? யூ மஸ்ட் கம்ப்ளீட் த எஸ்ஏ பை ஃப்ரைடே. நீங்கள் இந்த எஸ்ஏ எல்லாம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிச்சிடணும், எனக்கு இதை முடித்து சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டீச்சர் சொல்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒபே பண்ணுறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், மஸ்ட் யூஸ் பண்ணணுமா, ஹேவ் டு யூஸ் பண்ணணுமா? இது ஸ்டூடெண்ட்ஸினுடைய டெசிஷன் கிடையாது, டீச்சருடைய டெசிஷன் இல்லையா? அப்போ என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ் டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க பாருங்கள், we have to complete the essay by Friday. ஓகே, டீச்சர் மஸ்ட் சொல்கிறாங்க, நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஹேவ் டு, நாம் அந்த ஒர்க்கை வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிக்கணுன்றாங்க. ஏன்னா அது டீச்சர்ஸ்னால அந்த ஆப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சம்மன் எல்ஸ் அதர் தேர்ட் பார்ட்டி டெசிஷன் தட் இஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மஸ்ட் அண்ட் ஹேவ் டு. ஓகே, ஸோ இங்கே கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். த டீச்சர் ஹேஸ் யூஸ்ட் மஸ்ட் பிகாஸ் he is giving the students an obligation. Okay, first sentence நான் சொல்லிட்டேன். செகண்ட் பாருங்க, since the teacher has given us the obligation we use have to. This is because somebody else, in this case the teacher, has told us what needs to be done. When we mention someone else's obligation and we use the correct conjugation of have to. Now do you understand and clearly know the difference between the must and have to? Here let's see some more example. Raju can't come because he has to work tomorrow. So have to அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஃபர்ஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் இல்லையா, சப்ஜெக்ட். ஸோ இதில் ஹீ ஷீ இட்டுக்கு எப்படி ஹேவ் வந்து மாறும், ஐ ஹாவ் டு சொல்கிறோம், வி ஹாவ் டு சொல்கிறோம், யூ ஹாவ் டு சொல்லலாம், தேக்கும் நம்ம ஹாவ் டு சொல்லிடலாம். ஹீ ஷீ இட் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வந்து ஹேஸ் போடணும் இல்லையா, நம்ம பார்த்துருக்குறோம், எப்போ ப்ளூரல் ஃபார்ம் தான் போடணும் அந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு வேர்பில் வந்து பீவப்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ ஹேவ் வந்து ஹேஸாக மாறுது. இங்கே பாருங்கள், ராஜு கான்ட் கம் பிகாஸ் ஹீ ஹேஸ் டு ஒர்க் டுமாரோ. ஹேவ் டு வந்து ஹேஸ் டுவாக இங்கே மாறுது. ராஜு வந்து கான்ட் கம், ராஜுவால் வர முடியாது ஏன்னா அவன் வந்து நாளைக்கு வேலைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறது மீனிங் இது. ஸோ இட் இஸ் ராஜுஸ் ஆப்ளிகேஷன் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் ஒர்க் கமிட்மெண்ட்ஸ். ஓகே, அது கரெக்டு தானே இது. ஸோ ரவி அண்ட் ராம் ஹாவ் டு பே தேர் ரெண்ட் எவ்ரி ஃப்ரைடே. ஸோ ஹாவ் டு பே தேர் ரெண்ட் எவ்ரி ஃப்ரைடே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரவி ராமும் அவங்களுடைய ரூம் ரெண்ட்டை வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களுடைய டெசிஷன் இல்லை. புரிஞ்சிடுச்சா? இங்கே ஹாவ் டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ the both
they both have the obligation to pay their rent on that day. Okay, obligation given by the house owner. வீட்டுக்காரங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஹவுஸ் ஓனர் சொன்னதுனால அவங்க வந்து நம்ம வந்து அங்கே ஹேஸ் டு தான் போடுறோம். So in both examples, you would not use must because we are talking about someone else's obligations. So both these are others' obligation. It is not the decision taken by the speaker. அந்த ஸ்பீக்கர்னுடைய டெசிஷன் கிடையாது, நெசசிட்டி கிடையாது, ஆப்ளிகேஷன் கிடையாது. அதனால தான் ஹேஸ் டு அண்ட் ஹாவ் டு போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் வந்து பாருங்கள், மஸ்ட் ஹாவ் டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் கொஸ்டின்ஸ் இட் இஸ் மச் மோர் காமன் டு யூஸ் ஹாவ் டு இன்ஸ்டெட் ஆஃப் மஸ்ட். ஸோ மெயின்லி நம்ம ஹாவ் டு தான் நிறைய இடங்களில் மஸ்ட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் காமன், it's commonly accepted. Okay, so must sounds very formal. Okay, ஸோ ரொம்ப ஃபார்மலான இடத்துல தான் நம்ம வந்து மஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், வென் டு யூ ஹாவ் டு ஃபினிஷ் த ரிப்போர்ட். ஓகே, வென் டு யூ ஹாவ் டு ஃபினிஷ் த ரிப்போர்ட், வாட் இஸ் த மீனிங்? நீங்கள் எப்போ அந்த ரிப்போர்ட்டை முடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறோம். இங்கே வந்து ஹாவ் டு அப்படிங்கிற வேர்டு தான் போட்டிருக்கோம், மஸ்ட் போட மாட்டோம் நம்ம வந்து. ஏன் அப்படின்னா கொஸ்டின் ஃபார்ம்ஸ் ஆல்வேஸ் வி ஆர் யூஸிங் மேக்ஸிமம் ஹாவ் டு அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன் த ரிப்போர்ட் இஸ் கோயிங் டு சப்மிட் டு சம்மன் எல்ஸ் இல்லையா, அதனால். ஸோ நார்மலி யூ வில் ஹியர் சம்மன் சே வென் மஸ்ட் you finish the report, as it doesn't sound natural. Okay, so when must you finish the report, it's not looking, it's the sounds also looking natural, right? So that we are normally the must is not used in question interrogative forms because that sound is not accepted here. Okay, so note however that you may still hear must used in questions, though mainly in British English. In British English mainly some people are using the must, okay, but not normally have to we are using. So must you leave right now? Possible, through, rare, more likely in British English. So this is the sentence you can see. If you use the must, we can frame the sentence like this: must you leave right now? This is British English. This kind of sentences, interrogative sentences, generally we are not making. Okay, so do you have to leave right now? So this is the same question. How do we change? You can see by using the word the have to. You can see here, do you have to leave right now அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மச் மோர் காமன் இன் ஜென்ரல் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே பார்க்குறோம் இல்லையா, ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம ஜென்ரலாக ஹாவ் டு தான் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் மஸ்ட்டுக்கு பதில் இன் இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸில். ஓகே, மஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் டென்சஸ், மஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டென்சஸில் எப்படிலாம் வருதுன்னு பார்க்கலாம். மஸ்ட் இஸ் ஒன்லி யூஸ்ட் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஃபியூச்சர் வி யூஸ் அ ஃபார்ம் ஆஃப் have to for the other tenses. must வந்து ஜென்ரலாக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் must is used to express future tense. அப்புறம் we use the form of have to other sentenceல have to நம்ம யூஸ் பண்ணுறோம், பார்க்கலாம். ஓகே, so this is what we can say have to and must. Okay, the differences between have to and must நம்ம can understand. I think நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2-3 டைம்ஸ் இது இஃப் யூ வாட்ச் திஸ் ஸ்லைடு இதை போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நிறைய சென்டென்சஸ் நீங்கள் ரீட் பண்ணுங்கள், நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் யூஸ் மஸ்ட் அண்ட் ஹாவ் டு யூஸ் பண்ணி. ஸோ யூஸ் பண்ண உங்களுக்கு இந்த ஸ்போக்கனில் இது சென்டென்சஸ் யூ கேன் யூஸ் பை யூஸிங் தீஸ் வேர்ட்ஸ். இதை யூஸ் பண்ணிங்கன்னா பேசி பழகினீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸி ஆகிடும், டிஃப்ரென்சஸும் புரிஞ்சிடும். ஸோ டிஃப்ரென்சஸ் இப்போ புரிஞ்சதுனால நீங்கள் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா தேங்க்யூ. நம்ம இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இன்னொரு நல்ல லெசனோடு உங்களை நான் சந்திச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபடுறேன். செந்தில் குமார். மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் சென்ட் குமார் கிரியேஷன்ஸ் and click the bell icon to get latest updates from our creations. Okay, and like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. once you watch the once you watch the video நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பார்த்துக்கிறதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி we can go for the further